ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து டம்ளர், சின்ன டம்ளர் தான். அந்த டம்ளருக்கு வந்து நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். அது நம்ம ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசி எடுத்துருக்கேன். அதில் தான் நம்ம இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி 100 சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா கழுவி நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்து நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி எடுத்தோம்ல, சேம் அதே கப்பில் அதே டம்ளரில் வந்து நான் வந்து ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு நான் வந்து 4 டம்ளர் ஊற்றணும். நான் வந்து 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். சரியா, பொங்கல் அப்படின்றதுனால நல்லாவே குழஞ்சி கிடைக்கணும், அதனால் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சா கூட தப்பு இல்லை, ஏன்னா அப்போ நல்லா குழஞ்சி வரும். ரைஸ் அரிசியில் வந்து இது வரைக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரிசி பருப்புலாம் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் மொத்தமாக உள்ள போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு மூடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி அளவு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம வந்து மூடி வச்சு மூடிக்கலாம். முதல்ல விசில் போடாதீங்க. இந்த மாதிரியில் வந்து லைட்டாக ஏர் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் விசில் போடுங்க. அப்படின்னா தான் அந்த அடைப்பு ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். இல்லைன்னா இப்போ நம்ம குக்கர் வந்து வெடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட இப்போ வெண்பொங்கல் வந்து வெந்துட்டு திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா வெந்துட்டு. நான் லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே அது உடஞ்சிரும் அரிசி எல்லாமே. நான் வந்து ஒரு 4 விசில் வச்சேன், கரெக்டாக இருந்தது 4 விசில். நல்லாவே கிண்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். திரும்பவும் நான் வந்து தாளிக்கவுமே நெய் தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கணும். முந்திரி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா இது வந்து ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் பண்ணுங்கள். ரெடி ஆகிட்டு நீங்கள் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா.